கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் ஆச்சரியமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 43 அதனுடைய 27வது வசனம். அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு அங்கீகாரத்திற்கான ஒரு வழியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. இயற்கை நியமத்தின்படி அவர்கள் பலி செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். நியமத்தின்படி மாத பிறப்புகளிலும் பண்டிகை காலங்களிலும் விசேஷித்த விதமான பலிகளையும் காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு செலுத்தி வருகிறார்கள். அதை தாண்டி அது ஒரு பாரம்பரியமாகவே மாறிவிட்டது. இந்த நாளானால் இந்த பலியை செலுத்த வேண்டும், இந்த நாளானால் இந்த காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம்பரியத்தை தொடர்ந்து வருகிறதுனாலே அந்த பலி செலுத்தப்படுகிற அந்த முறைமையினுடைய பக்தி அல்லது அதை குறித்ததான அந்த தெய்வ பயம் அற்றுப்போய் சாதாரணமாக அது மாறிவிட்டது. அது மாறி அது தேவனுடைய அந்த இரக்கத்தை பெறுவதற்குரிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. அது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை இருக்கட்டும், வழக்கமாக செலுத்துகிறவைகள் இருக்கட்டும், இதை தாண்டி நீங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் நீங்கள் தகன பலிகளையும் செலுத்தும் பொழுது நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வழக்கமாக செலுத்துகிறவைகள், வழக்கமான ஜபங்கள், வழக்கமான ஆராதனைகள் பார்ப்போம் என்றால் ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது தெய்வ பயத்தையும் தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் அளவையும் குறைத்து போடுகிறதா இருக்கிறது. வழக்கமாக நம்ம இந்த நாளில் போகணும், இந்த நாளில் செய்யணும், இந்த நாளில் தேவனை தேடணும் அப்படிங்கிற அந்த வழக்கமான நிலைகள் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கும் என்றால் அது போக போக பயத்தை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ அது கொண்டு போய்விடும். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அதை தாண்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அதை தாண்டி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் வழக்கமானவைகளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு போக வேண்டும், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு போக வேண்டும் என்று வழக்கமானவைகளிலே நாம் தொடர்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய பக்தி அல்லது நம்முடைய அந்த தேவனை குறித்ததான பயம் நம்மளை குறைந்து நம்முடைய பலிகளும் நம்முடைய துதிகளும் ஆராதனைகளும் தேவனால் அங்கீகரிக்கப்படாத அளவிற்கு அங்கே போய்விடும் என்று ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுக்கும்படி இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதை தாண்டி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றையும் நான் வீணாக்காதபடி தேவனுடைய சமூகத்திலே போய் தகன பலிகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தர் என்னை நடத்துகிற விதங்களை குறித்து நான் விவரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நம்முடைய வழக்கமான நிலைகளை தாண்டி இன்னும் அதிகமாக தேவனை சமயம் எடுத்து தேட, துதிக்க, ஆராதிக்க நாம் முற்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி இங்கே வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஷெட்யூல்லே வகுத்து வைத்திருப்போம், இந்த நாள் போக வேண்டும், இந்த நாள் போகக்கூடாது என்று. அப்படி அல்ல, அந்த காலம் முடிந்து விட்டது. அப்படி அல்ல, கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் வீணாக்காதபடி பயன்படுத்தி தேவனை தேடுகிறவர்களை தேவன் அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவதோடு பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையான ஸ்தானத்தை அடைவதற்காக அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் செய்கிறார். இன்றைக்கு நாம் வழக்கமானவைகளிலே தொடர விரும்புகிறோமா? இல்லை, தேவன் அங்கீகரிக்கிற நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி தேவனை தேடவும், தேவனுக்கு பலிகளை செலுத்தவும், தேவனுக்குள் வாழவும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? சரியான முடிவெடுத்து தேவனால் நம்முடைய வாழ்வு அங்கீகரிக்கப்படுகத்தக்கதாய் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே,
பரிசுத்தமான காலை நேரத்தில் நீங்கள் தந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரும்பாலான ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வகுத்து கொள்ளுகிறோம், இந்த நாள் போக வேண்டும், இந்த நேரம் போக வேண்டும், அதற்கு நேர் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்கு சமயம் கிடைத்தாலும் சமயம் ஸ்தோத்திரம் சமயத்து இல்லாத நிலையிலும் அதை வாஞ்சித்து வர தேவ சமூகத்திலே வந்து தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்த விரும்பாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழக்கமான அந்த நாட்கள் மட்டும்தான். அதை தாண்டி தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை வீணடிக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வெளிப்படையாகவே பார்க்கிறோமே தகப்பனே. இந்த காலங்கள் அப்படி இருந்தால் அவர்களை வெறுத்து விடுவேன் என்று சொல்லி அந்த வேத வசனம் எங்களுக்கு உணர்த்தி வைக்கிறது. எங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படி, எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நாங்கள் வீணடித்து விடாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்த வாஞ்சையாய் அவலாய் ஓடிவர அப்படிப்பட்ட அர்ப்பண இருதயத்தை தாரும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கிருபைகளால் நிரப்பும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் ஆதரவுக்கும் பங்காளிகளாய் இருக்க உதவி செய்வீராக. அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.